வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியனின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு மன்றம் 2026 மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இம்மன்றத்தை தொடக்கி வைக்க உள்ளார். 15 லத்தீன் அமெரிக்க மற்றும் கரிபியன் நாடுகளின் தூதர்கள் மற்றும் ராஜதந்திரி பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். தெலங்கானா அரசின் தெலுங்கானா ரைசிங் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹைதராபாத்தில் உள்ள ஹைடெக் வளாகத்தில் த்ரெட் போச்சம்பள்ளி என்ற கைத்தறி கண்காட்சியை வேளாண் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் தும்பாலா நாகேஸ்வர ராவ், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் துறை அமைச்சர் திரு கோமதி ரெட்டி வெங்கட்ரெட்டி ஆகியோர் நேற்று தொடக்கி வைத்தனர். அசாமில் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றை தற்போதுள்ள 58% இருந்து 60% உயர்த்த அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கான மக்கள் மன்றம் இன்று காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை புதுச்சேரி பிராந்தியத்தின் அனைத்து காவல் நிலையங்களிலும் நடைபெறவுள்ளது. லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன், வடக்கு காவல் கண்காணிப்பாளர் திரு வம்சித ரெட்டி ஆகியோரும், காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் மேற்கு கண்காணிப்பாளர் திரு சுப்பிரமணியன், சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி எஸ் எரக்கட்டி, கரையாம்புத்தூர் காவல் நிலையத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் திரு ஜிந்தா கோதண்டராமன், பந்தக்கல் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் திரு வினய்குமார் கட், ஏனாமில் காவல் கண்காணிப்பாளர் திரு வரதராஜன் ஆகியோரும் மக்கள் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்க உள்ளனர். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.